ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பிரைஸ் லார்ட். குறை சொல்றதுக்கு அவன் யாரு ப்ரோ? சிஸ்டர், குறை சொல்றதுக்கு அவன் யாரு? யார்ரா அவன் கேட்குறீங்களா? அதான் அந்த பிசாசு ஜோக்கு. நீ பாவி பாவின்னு சொல்லி உங்களை குற்ற மனசாட்சியை கொடுத்து அந்த கில்ட்டி கான்சியஸ்ல அதிகமாக இருந்தால் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்ப விடாமல் உங்களை பண்ணுறதுக்கு அவன் யாரு அப்படின்னு சொல்லி நான் இல்லை ஆண்டவர் கேட்குறேன். ஓகே, அந்த மாதிரி தான் குற்ற மனசாட்சியை கொடுத்து ரொம்ப பின்தங்கி போயிருந்தேன். என்ன அழைச்சி ஊழியமான வச்சிருக்காருன்னா உங்களெல்லாம் எவ்வளோ மேன்மையான திட்டம் வச்சிருக்காரு தெரியுமா பிரதர்? ஓகே, ஒருவேளை இன்னும் அந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க இருக்கிற சனிக்கிழமை, அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் மீட்டுக்கு வாங்க. ஓகே, ஒரு கிரேட்டஸ்ட் டெஸ்டிமோனி சிஸ்டர் தபிதா, நிறைய பேர் ஆல்ரெடி லைக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுறாங்க. ஆஸ் ஏ இன்டர்நேஷனல் அத்லெட், அட் சேம் டைம் நான் வேர்ட் ஆஃப் கார்டை ஷேர் பண்ணுறேன். டீமோடு சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். வாங்க ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஓகே, கில்ட்டி கான்ஷியஸ் உடைங்க. அவன் ஒரு ஜோக்கு ஆண்டவர் பேசுறது கேட்குறீங்களா? வார்த்தைக்குள்ளே போயிடுறேன், நான் பேசி கொலை போயிரும்ல. பாருங்களேன், யோவான் 8:11 ரொம்ப அழகாக ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல அவளை நோக்கி, இந்த உலகமே உன்னை குறை சொல்லலாம், அந்த பிசாசு அவன் இருக்கானே அவனே நான் தான் அடிச்சு விட்டேன், அவன் யார் உன்னை குறை சொல்றதுக்கு? உன்னை படைச்சது நான் தான், என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் பண்ணாத அப்படின்ட்டார். நீ போடா மதி, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான்றார். நான்லாம் ஊழியம் பண்ணுறதுக்கு தகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, தகுதியே இல்லை, நான் என்னை விட்டுருக்கான்ற நிறைய வாட்டி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன். இல்லைடா, நீ என் பக்கம் தான், விடுதலை என் பக்கம் மட்டும்தான், இன்னைக்கு அப்புறம் பண்ணாத அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி உங்களையும் சொல்லியிருப்பார்ல. ஆனால் அவன் அதெல்லாம் அவர் மன்னிச்சிருக்க மாட்டார். திரும்பி வான்னு சொல்லி திரும்பி பாவம் பண்ணாப்பான். மோசமானவன். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுதுதான் ஓடிப்பான். எப்படி எதிர்த்து நிற்கணும்? அப்பால போடா சாத்தானே, எவ்வளோதான் சிம்பிள். அவனை போய் அடிச்சுன்னு கிடிச்சுலாம் இருக்க முடியாது. பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அது எப்படி என்னன்றத மீட்டிங்கில் வாங்க. இன்னும் அதிகமாக அவங்க கூட இன்னும் உங்களால் சொல்ல முடியல, யார்ட்டா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவனிடத்தில் சொல்லி முறையிறதுக்கு எப்படின்றத நான் சொல்லித்தரேன். நான் எஸ்கேப் பண்ணல, நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்ல, நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறேன்ல, அதுக்கு தான் நெக்ஸ்ட் லெவல் மீட்டிங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா லைக் ட்ரக் அடிக்ஷன், லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் மாட்டிட்டு எதனா ஒரு பாவத்தில் வெளியே வர முடியல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறாரு, வாடா மீட்டிங்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, அடிச்சு கூட்டிகிட்டு வாங்க. ஓகே, ஜாலியாக ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியம் உங்களோட சின்ன ஜெபம் பண்ணிட்டா அந்த பாவம் உங்கள்ட்ட ஓடுறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டா நீங்கள் உணர்ந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அன்பின் தேவனே, என்னுடைய பாவங்களை மன்னித்தீர், என் அக்கிரமங்களை மன்னித்தீர், ஆக்கினைக்காக நான் உன்னை தீர்க்க மாட்டேன்டா, நான் தானே உன்னை படைச்சேன், உன்னை படைச்சது உன்னை அழிக்கிறதுக்கான்னு சொல்லி என் அன்பு மகனே மகளேன்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமா இப்போ ஜெபத்தை ஏறெடுத்துட்டு இருக்க உங்க மகனை நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அவங்க மேல நம்மளுடைய பிரச்சனை இறங்கிடும், அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க, அவங்களை அக்கிரமங்களை மன்னிங்க, மீண்டுமாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி அவர்களை பாதுகாத்துக்கொள்ள பலப்படுத்த உங்களுடைய சமூகத்தை நோக்கி வர மீண்டுமாய் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க ராஜா. பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும், உமக்காய் எளிமை பிரகாசிக்கிட்டாண்டவரே. அவர்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு உடைய கால் தீவிரிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வசனம் அவர்கள் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருந்து அவர்களை பாதுகாக்கட்டும். உடைய சத்தம் அவர் காதுகளை கேட்கட்டாண்டவரே. இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுங்க, புதிய வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுங்க. சகலத்தின் தாழ்த்தின வெறுமையாக்கிற ஒப்புக் கொடுங்க. ரட்சகர மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி. காட் பிளஸ் யூ. மீட்டிங்க்கு வாங்க.